வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொளி. அனைத்து உலக உயிர்களும் அனைத்து உலக மக்களும் நலமோடு வாழ அகத்தியரை அருள் புரிவாராக. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது தனுசு ராசிக்கான 2025ஆம் ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியை நான் ஒரு பொது பலனாக இதில் பதிவிட்டு வருகிறேன். தொடர்ச்சியாக நாம் தனுசு ராசியுடைய தற்சமயம் இருக்கிற கோச்சார கிரகங்களை அறிந்தே இதை நான் கூறுகிறேன். முதலில் தனுசு ராசிக்கு இப்பொழுது 3ஆம் இடத்தில் கும்பத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, மீனத்தில், 10ஆம் இடத்தில் கன்னியில் கேது, ஏனைய குரு பகவான் ரிஷப வீட்டில் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக இனி வருகின்ற மார்ச்சுக்கு பிறகு, மே மாதம் பிறகு சனி பேச்சு, குரு பேச்சு, ராகு பேச்சு வருகின்றன. தொடர்ச்சியாக இனி வருகின்ற காலகட்டங்கள், இதற்கு முன்னம் இருக்கின்ற காலகட்டங்கள் எப்படி இருந்திருக்கும் என்றால், வீடு வாங்கியிருப்பீர்கள், வீடு கட்டியிருப்பீர்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் திருமணம் முடித்திருந்தால் பேர பிள்ளைகள், பேத்தி பிள்ளைகள் எல்லாம் கண்டிருப்பீர்கள். சில சொத்து பாக்கியம், வீடு வாகன யோகம், வண்டி வாகன யோகம், தொழில் இடமாற்றம், வருமான உயர்வு, பதவி உயர்வு இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். மேற்கொண்டு குலதெய்வ வழிபாடு, திருத்தல யாத்திரை வழிபாடு, அதே நேரத்தில் ஒரு சுற்றுலா பயணமெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக ஒரு சமசீரான வாழ்க்கையில் ஒரு மேன்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கக்கூடும். அதே நேரத்தில் சில சுப பலன் என்றாலும் சனி 9ஆம் இடத்தை பார்த்தால் தந்தையாருக்கு தாயாரி தோஷமும், தாய் வழி முன்னோர்களும் தந்தை வழி முன்னோர்களுக்கும் ஆயுள் பாவங்கள் பேச வேண்டியிருந்திருக்கலாம். அதே நேரத்தில் அவர்களுடைய சொத்துக்கள், உடன்பிறப்புகள், இளைய சகோதரர், மூத்த சகோதரர்களுடைய சில சுப நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சில மனக்கலக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆக இனி வருகின்ற காலகட்டங்கள் எப்படி இருக்கும் என்றால், 10ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பதால் தொழில் அபிவிருத்தி, சில தடை, ஏமாற்றமெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இது விலகி 9ஆம் இடத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் பேச்சு ஆகின்றன. அதே நேரத்தில் சனி பகவான் கும்பத்திலிருந்து பெயர்ந்து 4ஆம் இடத்தில் மீனத்தில் செல்கிறார். அது அஸ்தாத்தம சனி என்றும் கண்டம சனி என்றும் கூறப்படும். ஆக தனுசுக்கு 4ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் பெயர்ந்து மே மாதம் பெயர்ந்து மிதுன வீட்டில் 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். பொதுவாக தனுசுக்கு லக்ன கேந்திர அதிபதியான குரு பகவான் கேந்திரம் என்ற 7ஆம் ஸ்தலத்தில் இருப்பது சுப பலன்தான். இருந்தாலும் இருக்கும் இடத்தை கெடுக்கும் என்பதால் 7ஆம் இடம் திருமணம், நண்பர்கள், கூட்டு தொழில் இவையெல்லாம் சில சற்று குறைவு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உடனே சொல்ல முடியாது. மே மாதம் பிறகு, மேலிருந்து மே, ஜூன், ஜூலை தொடர்ச்சியாக அந்த பலன் நடக்கக்கூடும். சிலருக்கு முன்னமே அதுக்கான அசுவ பலனை காட்டியிருக்கும். அதாவது மனைவினால் தேக ஆரோக்கிய குறைபாடு, புதுமண தம்பதிகள் மனக்லேசம், பொதுவாக கூட்டுவழி செய்தனால் அதில் தேவையில்லாத கணக்கு வழக்கில் சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடும். 2வது தொழில் பிரிதல், வீடு விட்டு பெயர்தல், குடும்பத்தில் உறவுகளால் மனக்லேசம் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தில் என்ன செய்யும்? 4ஆம் இடத்தில் பொதுவாக சனி பகவான் இருந்தால் சசஸ்வ யோகம் என்று சொன்னாலும் கோச்சார அடிப்படையில் 4ஆம் இடத்தில் தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக சனி இருக்கும் இடத்தை சமன் செய்து பார்க்கும் இடத்தை கெடுப்பார். ஆக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக வயது முதிர்ந்தவர்களுக்கோ இல்லை ரிட்டையர்மெண்ட்டை வாங்குறவர்களுக்கோ இப்பொழுது வேலை இழப்பு ஏற்படும். அரசு வேலையோ, தனியார் வேலையோ, இல்லை சொந்த தொழிலோ பொறுப்பை மாற்றி கொடுக்கின்ற காலகட்டங்களாக மாறிவிடும். ஒன்று வேலையை விட்டு வெளியே வருவது, வேலையை முடித்து கொள்வது, இருக்கின்ற வாழ்நாளை சுகமாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வைதிக அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடும். இளமை ஆட்களுக்கு என்ன செய்யும்? இளமை ஆட்களுக்கு வீடு மாற்றம், வண்டி வாகன மாற்றம், தொழில் உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வு இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் சில தடுமாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக சுகஸ்தானம் என்பதால் தனக்கு வயிறு சம்பந்தமான பாதைகள், தாயாருக்கு சில கண்டம தோஷங்கள், சில திடீர் அசுப பலன்கள் என்று சொன்னால் தேக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். சிலருக்கு தேவையில்லாத வழக்கு, நிலவழி வழக்கு, தொழிலில் வழக்கு, அவப்பெயர் இவையெல்லாம் ஏற்பட இனி வருகிற ஆண்டுகள் மிகவும் எச்சரிக்கையாக வேண்டும். வாக்குஸ்தானத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். லக்னத்துக்கு சனி பார்த்தல் ஆயுள் பாவம் என்றாலும் சில கிரக தோஷங்களால் சில கண்டமத்த தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக இந்த கோச்சாரம் எப்படி என்றால், கேந்திரத்தில் 4ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் நின்ற சனி பகவானும் குரு பகவானும் கேந்திர சப்தம ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பொதுவாக செய்தொழிலில் ஒருவாறு சுவப்பலன் என்றாலும் அதீத முயற்சி செய்துவிடக்கூடாது. இருக்கின்ற வேலையை நிம்மதியாக கழிக்க வேண்டும். புதிய முதலீடுகள் முன்பின் யோசித்தே செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது நட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஆக ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் தொழில் வாழ்வு, குடும்ப வாழ்வு, புத்திரர் வாழ்வு, அதே நேரத்தில் வீடு வாங்குகின்ற யோகம் தான் லட்சிய கனவாக இருக்கும். ஏனையோருக்கும் அவ்வாறே. ஆக தொழிலில் சமமாக இருக்கும்,
வீடு வாங்குவதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயார் சுகக்கேடு, தன் மனைவிக்கும் சுகக்கேடு, தனக்கும் சுகக்கேடு, பிள்ளைகளால் நல்வளர்ச்சி, சிலருக்கு திருமண பிரச்சனைகள் நடைமுறைக்கு பிரச்சனைகளிலிருந்து விலகிவிடும். சிலருக்கு புதிய திருமணம், 2ஆம் திருமணம் நடக்கும். ஆக சம பலனை சொல்ல வேண்டுமென்றால் பாதிக்கு பாதான் சுப பலனே, பாதிக்கு பாதி அசுப பலன் என்பதால் எப்போதும் இல்வாழ்விலும், இறைவாழ்விலும், குடுக்கல் வாங்கலிலும், தாய் வழியிலும், மனைவி வழியிலும், நண்பர்கள் வழியிலும், உறவுகள் வழியிலும் சமசீரான காலகட்டங்களாக இருக்கால் வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அமைதியாக இருப்பதே சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர இணைய குலதெய்வ வழிபாடு, சித்ததெய்வ வழிபாடு செய்து கொள்வது நலம் பயக்கும். வாரந்தோறும் சனிபகவான வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். வாரந்தோறும் வியாழக்கிழமை குருபான வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்னொரு காணொளியில் இந்த தனுசு ராசிக்கு சிறப்பு கோயில்களை நான் பதிவிடுவேன். ஆகவே இதற்கு பலன் என்பது 50% தான் இனி வருகின்ற காலகட்டங்கள். ஆகவே அன்பர்கள் அனைவரும் ராசி பலனை கண்டறிந்து எச்சரிக்கையாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த காணொளியை நன்றி.